உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர். இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு, விருச்சிக ராசி என்பவர்களுக்கு அக்டோபர் மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகளால் கிடைக்கக்கூடிய அற்புத பலன்கள் என்ன அப்படின்றத இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க. அப்போ தான் அடுத்தடுத்த காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும். விருச்சிக ராசி என்பவர்களுக்கு அக்டோபர் மாதத்தில் உங்களது 12ஆம் பாவம் ப்ளஸ் 11ஆம் பாவம் பலம் பெறுகிறது. அதுலேயும் இத்தனை நாட்களாக எந்த குரு பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருந்து உங்கள் மன உளைச்சல் உங்களுக்கு கொடுத்தாரோ, உங்களை வேண்டியவங்களை உங்களை காயப்படுத்துகிற நிலைமைக்கு உருவாக்கினாரோ, கொடுக்கல் வாங்கல் ரீதியில் கொடுத்த இடத்துலையும் பணம் சரியான விதத்தில் கொடுக்க முடியாமல், நீங்கள் கொடுத்த இடத்துல பணம் வராமல், வாங்காத கடனுக்கு வட்டியை கட்டுற நிலைமைகள் எல்லாம் சந்தித்து மன உளைச்சலுக்கு ஆளாகி எங்கே நம்ம நம்பிக்கை நாணயத்தை காப்பாற்ற முடியாமல் போயிடுமோன்ற ஒரு மன அழுத்தத்தில் இருந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் இருந்த குரு அதிசார பெயர்ச்சி பெற்று குரு வக்கர நிலை அடைஞ்சி அந்த இடத்துல கடகத்தில் உச்சம் பெற்று நிற்கிறார். அப்போ 9இல் குரு மிகச்சிறந்த யோகத்தை கொடுத்துருவார். அதுலேயும் 2026ஆம் வருடம் விருச்சிக ராசி என்பவர்களுக்காகவே இந்த வருடம் அப்படின்ற அளவுக்கு சில நல்ல விஷயங்கள் இருக்குது. அது அடுத்த காணொலியில் அதை பற்றி நாம் உங்கள்கிட்ட விவரமாக நான் பேசுகிறேன். ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, அவ்வளோ நல்ல அமைவுகளுக்கு இப்போவே தயார் ஆகக்கூடிய ஒரு மாதமாக இந்த அக்டோபர் மாதம் உங்களுக்கு அமையும். அப்போது எந்த இடத்துல வரவு செலவு கொடுக்கல் வாங்கல் கொடுத்த வாக்கை காப்பாற்றுறதுக்கு உண்டான முயற்சிகளும் உங்கள் அந்தஸ்து மரியாதை பாதிக்கப்பட்டுக்கூடாதுன்னு நீங்கள் நினச்சிங்களோ அந்த இடம் பலம் பெறுகிறது. 12ஆம் பாவத்திலிருந்து 6ஆம் பாவத்தை டைரெக்டாக பார்க்கக்கூடியதுனால அந்த கடன் சுமைகளிலிருந்து மீண்டு வெளியில் வரக்கூடிய அளவுக்கும், கொடுத்த இடத்துல பணம் உங்களை வந்து அடையிறதுக்கும், ப்ளஸ் நீங்கள் கொடுக்க வேண்டிய இடத்துல கேட்ட இடத்துலையும் வரல, கேட்ட அடுத்தது மிஸ் ஆகிடுச்சே, கொடுக்குறேன்னு சொன்னவங்களும் கொடுக்கல, அடுத்தது மிஸ் ஆகிடுச்சு, நமக்கு வர வேண்டிய இடத்துலேருந்து வருமா அப்படின்னு எதிர்பார்த்தா எதுவுமே பலம் தெரியலையே அப்படின்ற குழப்பத்தில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய நட்பு ரீதியிலையும் சரி, உங்களுடைய 7ஆம் பாவம் தான் சுக்கிரன் லாபஸ்தானத்தில் இருக்கிறாரு. அந்த இடத்துல புதன் உச்சம் ப்ளஸ் ஆட்சி அடைகிறாரு. அப்போது நட்பு ரீதியிலையோ உங்களுடைய கிளைண்ட் ரீதியிலையோ உங்களுடைய சொந்த பந்துக்கள் சார்ந்த ரீதியில் 7ஆம் வீடுன்றது மனைவி சார்ந்து மனைவி உறவினர்கள் சார்ந்து, இல்லைன்னா சுக்கிரன் வந்து பேங்க் சம்மந்தப்பட்ட லோன் சார்ந்த விஷயங்கள் கை கொடுக்கும். அப்பேற்பட்ட ரீதியில் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் வருவாய் வந்து அடையும். அதனால் உங்களுடைய பொருளாதார நிலை மேலும் அடுத்த கட்டத்துக்கு போகும். சடன் திடீர் அதிர்ஷ்டங்கள் கைக்கூடி வரத்துக்குண்டான வாய்ப்புகள் இந்த இடத்துல 100% இருக்குது. ஏன் இது இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்லணும்? உங்களுடைய 5ஆம் வீட்டை குரு பார்வை விழக்கூடிய அமைவுகள் உண்டாகுது. 5ஆம் இடத்தில் 4ஆம் அதிபதி ப்ளஸ் 3ஆம் இடத்திற்கு அதிபதி சனி பகவானை குரு பார்க்கிறார். அப்போ அந்த குரு பார்க்குற இடம் 5ஆம் வீடு, உங்களுக்கு அதிர்ஷ்டத்திற்குரிய இடம். அப்போ அதிர்ஷ்டங்கள், திடீர் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும், திடீர் யோக அமைவுகள் கிடைக்கும். அந்த யோக அமைவுகளுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக கிடைக்கும். இன்னும் சிலருக்கு வேலையில் சடனாக ப்ரொமோஷனுக்குரிய வாய்ப்புகள் கிடைச்சிடும். அரசு உத்தியோகத்திற்குரிய முயற்சிகள் ரொம்ப நாள் நான் எடுக்கிறேன், பரீட்சை எழுதுகிறேன், எல்லாத்தையும் பண்ணுறேன், பட் ஒர்க் அவுட் ஆகலை, கேப்பில் மிஸ் ஆகுதுன்னு நினைக்கிறவங்களுக்கு இப்போ அது சடனாக கைக்கூடி வரும். அதுலேயும் பர்மனண்டட் ஆகக்கூடிய டெம்பரவரி ஜாப்பில் இருக்கிறவங்களுக்கு பர்மனண்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். ரொம்ப நாளாக வேலையை கடினமாக உழைச்சி உண்மையாக நேர்மையாக பாடுபட்டு, பட் எனக்கு வர வேண்டிய அந்த ப்ரமோஷன் இன்றைக்கி வரைக்கும் பிரேக் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இப்போ அதற்குரிய வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு உண்டு. முயற்சிகள் பலப்படுத்துங்க. அதுவும் அரசியல் துறையில் நிறைய மாபெரும் மாற்றங்கள் உருவாகும். உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் அடையிறதுக்கு உண்டான ஒரு காலமாக இது அமைய போகுது. முயற்சியை பலப்படுத்துங்க, ஸ்ட்ராங்காக இறங்கி செயல்படுங்க. பெரிய லெவலில் ஒரு சக்ஸஸ்ஃபுல் அடைய போகிறீங்க. குறிப்பாக சொல்லணுன்னா, இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு லாபஸ்தானம் பலம் பெறுதுன்னு நான் சொன்னேன், பஞ்சமஸ்தானத்தை பார்க்குதுன்னு நான் சொன்னேன். அப்போ பஞ்சமஸ்தானன்றது புத்திர பாக்கியத்திற்குரிய இடம். ரொம்ப நாள் புத்திர பாக்கியம் இல்லாதவங்களுக்கு இப்போ புத்திர பாக்கியம் கைகூடி வரும். அதே இடம் பெற்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்காக பார்த்து செய்த அவங்களுடைய திருமண அந்த பலன், அது அவங்களுக்கு உண்டான வாழ்க்கை, அந்த வாழ்க்கை ரீதியில் தேவையில்லாத பிரச்சனைகளும் குழப்பங்களையும் சந்தித்து சிலர் கோர்ட்டு டைவர்ஸ் வரைக்குமே போகக்கூடிய நிலை, உங்கள் மேலே வீண் அபாண்டமான பழிகள் சுமத்தி
அதை நீங்கள் எதிர்நோக்கி பல மன அழுத்தங்களுக்கு ஆளாகக்கூடிய சூழலுக்கெல்லாம் ஆளாயிருந்திருப்பீங்க. அதிலிருந்து மீண்டு வெளியில் வரக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். ஏன்னா உங்கள் சைடு 95% நியாய தர்மம் இருந்தும் அவங்க சைடு ஜஸ்ட் 1% இல்லாமல் இருந்தும் கூட அவங்க எடுக்கிற முயற்சிகள் 90% வேலை செய்யும். நீங்கள் எடுக்கிற சொல்லக்கூடிய விஷயங்கள் எதுவுமே எடுபடாமல் இருக்கும். அந்த மாதிரியான மன அழுத்தத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில் மாபெரும் திருப்பங்களாக இந்த காலகட்டங்களில் இந்த மாதத்தில் சில மாற்றங்கள் உங்கள் பிள்ளைகளுக்காக உருவாகும். அதனுடைய ரிசல்ட் அவங்களுடைய லைஃபையே டேர்னிங் பண்ணிவிடும். வேலை சார்ந்த விஷயங்களும் தொழில் சார்ந்த விஷயங்களும் கைக்கூடி வரும். அது ரொம்ப ஹைலைட்டாக இருக்கும். அதுலேயும் நீங்கள் உங்களுடைய பொருளாதார ரீதியில் நல்ல வளர்ச்சி அடைய போகிறீங்க. நான் முதலையே சொன்னது தான். அடுத்த வருடம் அவ்வளோ சாதகமாக இருக்குது. இந்த வருடம் இந்த மாதத்தில் பெரிய லெவலில் திருப்பங்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது. அதுலேயும் உங்களுடைய குடும்பஸ்தானம் பலம் பெறுவதாலேயும் 5ஆம் இடத்திற்கு அதிபதி 5ஆம் வீட்டை பார்க்கறதுனாலையும் உங்களுடைய லட்சியங்கள் நிறைவேறும். நீங்கள் மருத்துவத்துறை சார்ந்து அறிவியல் விஞ்ஞான சம்மந்தப்பட்ட துறை சார்ந்து இருக்கிறீங்க. ரொம்ப நாள் நான் எஃபர்ட் போட்டு பெரிய லெவலில் ஒரு சக்ஸஸ்ஃபுல் உருவாக்கணும்னு நினைக்கிறேன். பட் அதற்குரிய ரிசல்ட் பிரேக் ஆகிட்டே இருக்குன்னு நினச்சிங்கன்னா இப்போ அது கைக்கூடி வரும். பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் அடைவீங்க. திருமண வாழ்க்கையில் நிறைய குழப்பங்கள், என்னன்னே தெரியல, நிம்மதி இல்லாத அளவுக்கு குழப்பத்தில் இருக்கேன் அப்படின்னு நினச்சி உங்களுக்கு அதில் ஒரு மாற்றங்கள் பிறக்கிறதுக்குண்டான வழிகள் இந்த இடத்துல உண்டாகும். அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா உங்களுடைய சொந்தம் பந்தம் உங்கள் குடும்பத்தை சார்ந்தவங்க இத்தனை நாளாக ஒத்துழைப்பு கொடுக்கல அப்படின்னு நினச்சி மன உளைச்சலில் இருந்தவங்களுக்கு இப்போ அந்த ஒத்துழைப்பு கிடைக்கும். இதனால் ஒரு நல்ல க்ரோத் அடையிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இங்கே தொழில் ரீதியிலையும் வேலை ரீதியிலையும் கிடைக்க போகுது. குறிப்பாக நீங்கள் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களாக இருந்தால் 100% இந்த காணொலியில் உங்களுக்கு நான் ரொம்ப அட்வான்டேஜாக சொல்கிறதுனா உங்களுடைய 12ஆம் பாவம் ரொம்ப ஸ்ட்ராங்காக போகுது 17ஆம் தேதிக்கு மேலே. அப்போது அந்த இடத்துல செவ்வாய் ஆட்சி பெறுகிறார், கெட்டவன் மீண்டும் கெடுகிறார். அப்போது 6ஆம் பாவம் பலவீனம் அடைஞ்சு அந்த இடத்த மீண்டும் சுய பார்வையில் பார்க்கும் பொழுது ராஜயோக அமைப்பு உண்டாகிடும். எதிரிகள் உங்களை விட்டு விலகிடுவாங்க. உங்களுக்கு வேலை பறிபோகக்கூடிய அளவுக்கு இருக்குன்னு சொல்லக்கூடிய நிலைமை கடந்த காலகட்டங்களில் உண்டாயிருந்தாலும் மீண்டும் அந்த இடத்துல ரீஎன்ட்ரி கொடுத்து ஸ்ட்ராங் பண்ணி உட்காருவீங்க. தொழில் சார்ந்த அமைப்புகளில் பெரிய லெவலில் ஒரு குரோத்தை உண்டாக்க போகிறீங்க. மற்றவங்களுக்கு நீங்கள் ரோல் மாடலாக நிற்கக்கூடிய அளவுக்கு உங்களை சுற்றியும் ஒரு பிரகாசமான ஒரு பாசிட்டிவான ஒரு சூழல் உண்டாக போகுது. அதற்கு காரணம் உங்கள் எந்த ராசிக்கு வேணாலும் குரு மறையலாம், பட் விருச்சிக ராசிக்கு மறையக்கூடாது. ஏன்னா குடும்பஸ்தானாதிபதியும் அவர் தான், 5ஆம் வீட்டிற்கு அதிபதியும் பஞ்சமாதிபதியும் அவர் தான். இந்த 2 இடம் லாக்காகி அஷ்டமஸ்தானத்தில் போய் நின்று அதை விட ஒரு மன உளைச்சல் வேறு எதுவுமே இல்லை. அதுலேருந்து ரிலீஃப் ஆக போகிறீங்க. குடும்ப ரீதியில் இருந்த சலிப்பு சங்கடங்கள் குழப்பங்கள் வெறுப்பு வேதனைகள் எல்லாமே விலகி இயல்பு நிலைக்கு வர போகிறீங்க. ஒரு நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல் குறிப்பாக லாபஸ்தானம் பலம் பெறுது. அப்போது லாபங்களை அடைகிறதுக்கு உண்டான காலம். எதில் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டாலும் அதில் பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் அடைவீங்க. குறிப்பாக சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல காலமாக இருக்கும். அதே நேரத்தில் டெக்ஸ்டைல்ஸ் ஜவுளி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பெரிய லெவலில் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் அளிக்கும். ரியல் எஸ்டேட்டில் இருந்தீங்கன்னா இத்தனை நாளாக ரொம்ப மன உளைச்சல், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு நினைக்கிற அளவுக்கு மன உளைச்சல் இருந்திருப்பீங்க. இப்போ அது உங்களுக்கு கை கொடுக்க ஆரம்பிச்சிடும். அக்ரி சார்ந்து அதாவது விவசாயத்துறையில் இருக்கிறவங்களுக்கு அதே போல தான் இது ஒரு நல்ல ஒரு காலமாக உங்களுக்கு அமைய போகுது. பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் அடைய போகிறீங்க. குடும்பத்தில் வண்டி வாகனங்கள் உயர்தர வளர்ச்சிக்குரிய பாதைகளில் அடியெடுத்து வைக்க போகிறீங்க. வீடு கட்டக்கூடிய வாய்ப்புகள் அமையும், இல்லை வாங்கக்கூடிய அமைப்புகள் வரும். வண்டியோ காரோ வாங்குறதுக்கு உண்டான ஆப்ஷன் இந்த இடத்துல உண்டாகிடும். ஆரோக்கியத்தில் இருக்கிற சிக்கல், ரொம்ப நாளாக இருக்கிற தொந்தரவு நீங்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இந்த இடத்துல உருவாயிடும். மொத்தத்தில் இது உங்களுக்குரிய காலம். சுபகாரியம் திருமண முயற்சிகள் கைகூட போகுது. முயற்சியை பலப்படுத்துங்க. இந்த நேரத்தை வீண் பண்ணிட வேண்டாம். நடந்த நெகட்டிவான சில சூழலை கொண்டு வரக்கூடிய இந்த நல்ல நேரத்தில் கிடைக்கிற பாசிட்டிவ் மிஸ் பண்ணிட வேண்டாம். முயற்சியை ஸ்ட்ராங்காக இறங்கி செயல்படுத்துங்க. ஏன்னா நீங்கள் எப்பவும் போல்டாக இறங்கி செயல்படவங்க பட்டவங்க தான். பட் கொஞ்சம் காலகட்டங்களில் நடந்த சில சரிவுகளால் மனசில் இருக்கிற நம்பிக்கை குறையக்கூடிய நிலைமைகளையும் கடந்து வந்திருப்பீங்க. இப்போது ஸ்ட்ராங்காக இறங்குங்க, ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நான் சொன்ன பலன்கள் கோச்சார ரீதியில் உங்கள் ஜனன ஜாதகமும் ப்ளஸ் திசா புத்தியும் சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் பொறுத்து பலன்கள் மாறுபடும். அதனால் சர்வாஷ்ட வர்க்க ரீதியில் இருக்கக்கூடிய பரல்களையும் பார்க்கணும், உங்கள் திசா புத்திகளையும் பார்க்கணும். அது பார்த்துட்டு எந்த வேலையை செய்தாலும் அது உங்களுக்கு 100% ஒத்துழைப்பு கொடுக்கும். பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சுக்கிங்க. அதை சார்ந்த முடிவும் முயற்சிகள் எடுங்க. அது நல்ல மேன்மைகள் அளிக்கும். மேலும் உங்களது வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.